ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் 42, அத்தியாயம் 16, 16வது காலை உலா. டிசம்பர் 10, 1973 அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. லாஸ் ஏஞ்சலஸின் அருகிலுள்ள பசிபிக் மகா சமுத்திரத்தின் கரையில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங் மற்றும் ஹிருதயானந்த தாச கோஸ்வாமி மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடலின் தலைப்பு மேன்மை என்பதன் பொருள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இவ்வுலகில் மேன்மை என்பதன் பொருள் என்ன? உங்கள் ஜனாதிபதி நிக்சனை மேன்மையானவர் என ஏன் ஒப்புக்கொள்கிறீர்கள்? டாக்டர் சிங் கூறுகிறார், ஏனெனில் அவரிடம் சில அதிகாரங்கள் உள்ளன. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அது சரி, ஆனால் அவர் ஏன் மேன்மையானவராக கருதப்படுகிறார்? ஏனெனில் அரசின் முதன்மையான ஊழியர் என்ற முறையில் அவர் அனைவரையும் விட மேன்மையானவர். மேலான சம்பளம், வசதிகள் ஆகியவற்றை பெறுகிறார். அவரது ஆணையே முடிவானது. டாக்டர் சிங் கூறுகிறார், மற்றவர்களை சம்மதிக்க வைக்கும் திறன் அவரிடம் உண்டு. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இல்லை, அவரது கருத்தை நீங்கள் சம்மதிக்காவிட்டாலும் அவரது ஆணையை நீங்கள் ஏற்றே ஆக வேண்டும். அது அவரது ஸ்தானத்தின் மகிமை. உங்களின் ஒப்புதலையோ எதிர்ப்பையோ அது பொருட்படுத்துவதில்லை. மேன்மை என்பதன் பொருள் அதுதானே. மேன்மையின் அறிகுறிகளை உடையவனை பாக்கியவான் என்று வேதங்கள் கூறுகின்றன. மிகவும் உயர்ந்த பாக்கியவான் இறைவனாவார். லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேஸ்யமானம். 100,000கணக்கான லக்ஷ்மிகளின் சேவையை அவர் பெறுகிறார். பிரம்ம சம்ஹிதா 5.29. இங்கு இப்பூவுலகில் அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மியிடம் நாம் சிறு நலன்களுக்காக வேண்டுகிறோம். ஆனால் கிருஷ்ணரோ பல்லாயிரக்கணக்கான லக்ஷ்மிகளின் சேவையை பெறுகிறார். டாக்டர் சிங் கூறுகிறார், இவ்வளவு பாக்கியசாலியான ஒருவரை பற்றி நினைத்து பார்க்கும் திறன் நமக்கில்லை. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், எனவேதான் கிருஷ்ணர் அசிந்தைய ஊடகமானவர், அதாவது அறிய முடியாதவர் எனப்படுகிறார். அவர் எப்பேற்பட்ட பாக்கியவான் என்பதை நாம் கணக்கிட்டு அறிய முடியாது. அசிந்திய என்றால் புலன்களால் அறிய முடியாதவர் என்று பொருள். இறைவனது செல்வத்தின் ஒரு பகுதியை மட்டுமே நாம் காண முடியும். அதுவே இறைவனுடைய வல்லமையின் பகுதி வெளிப்பாடான இப்பருப்பொருள் இயற்கையாகும். மேன்மையான புருஷரான இறைவன் பல வல்லமைகளை உடையவர். அவரிடம் உயர்நிலை சக்தி, கீழ்நிலை சக்தி என இருவகை சக்திகள் உள்ளன. பகவத்கீதையில் 7.4 கிருஷ்ணர் கூறுகிறார், பூமிர் ஆபோனலோவாயு கம்மனோ புத்திர் எவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிர் அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, பொய்யான அகங்காரம், இவை 8 கலந்தே என்னிடமிருந்து வெளிப்பட்ட பருப்பொருள் சக்தியாகிறது. பகவத்கீதையின் அடுத்த செய்யுளில் ஆன்மீக உலகின் படைப்பை தமது மேலான சக்தியாக பரா பிரகிருதியாக கிருஷ்ணர் விளக்குகிறார். எனவே கீழ்நிலை சக்தியான இப்பருப்பொருள் உலகில் இவ்வளவு அபூர்வங்கள் இருக்குமானால் மேல்நிலை சக்தியான ஆன்மீக உலகில் எவ்வளவு மேலான முக்கியமான அபூர்வமான பொருட்கள் இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். மேன்மை என்பதன் பொருள் இதுவே. அடுத்த உரையாடலின் தலைப்பு யோக சக்தியின் வினோதங்கள். ஹிருதயானந்தா கேட்கிறார், இப்பூவுலகில் நாம் காணும் உயிரினங்கள் அனைத்தும் ஆன்மீக உலகிலும் உள்ளனவா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். மேலும் இப்பூவுலகில் இவ்வளவு அபூர்வமான உயிரினங்கள் இருக்குமானால் ஆன்மீக உலகில் உள்ள உயிரினங்கள் எவ்வளவு அபூர்வமானவையாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். இப்பிரபஞ்சத்திலும் கூட சில கிரகங்களில் வசிப்பவர்கள் பிற கிரகங்களில் வசிப்பவர்களை விட மேன்மையானவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக, பூமியில் சிலர் அதிசய சக்திகளை பெறுவதற்காக யோகம் பயில்கிறார்கள். ஆனால் சித்தலோகம் எனப்படும் கிரகத்தில் உள்ளவர்களிடம் இந்த யோக சக்திகள் இயல்பாகவே உள்ளன. பூவுலகில் பறவைகள் இயற்கையாகவே பறக்கின்றன. ஆனால் நம்மால் விலை உயர்ந்த விமானத்தின் உதவியின்றி பறக்க முடியாது. ஆனால் சித்தலோகத்தில் உள்ளவர்களால் இயந்திரங்களின் உதவி இல்லாமல் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு பறந்து செல்ல முடியும். இப்பூவுலகில் கூட சில யோகிகள் ஒரே நேரத்தில் ஜெகநாதபுரி, ராமேஸ்வரம், ஹரித்துவார், துவாரகை ஆகிய 4 புண்ணிய ஸ்தலங்களிலும் ஸ்நானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கல்கத்தாவில் என் தந்தையின் நண்பரான யோகி ஒருவர்
தனது குருவை நினைத்த மாத்திரத்தில் அவரால் கல்கத்தாவிலிருந்து துவாரகைக்கு 2 நிமிடங்களில் செல்ல முடியும் என்று கூறுவார். அத்தகைய யோக சக்திகளிடம் இன்றைய விமானங்கள் எம்மாத்திரம். துர்வாச முனிவர் ஒரே வருடத்தில் இப்பிரபஞ்சம் முழுவதையும் சுற்றியதோடல்லாமல் வைகுண்டத்திற்கும் பிரயாணம் செய்தார். நமது விஞ்ஞானிகளின் கணக்குப்படி சில கிரகங்கள் பூமியிலிருந்து 40,000 ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ளன. அதாவது அக்கிரகங்களை சென்றடைய 40,000 ஆண்டுகள் ஒளியின் வேகத்தில் நாம் பயணம் செய்ய வேண்டும். அதற்குரிய சாதனம் இருந்தாலும் விண்வெளி வீரன் 40,000 ஆண்டுகள் எவ்வாறு உயிரோடு இருப்பான்? எனவே அவர்கள் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. டாக்டர் சிங் கூறுகிறார், ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடிய இயந்திரத்தை உண்டாக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்களே. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அது அயோக்கியத்தனம். அவர்கள் இவ்வாறு வாயால் சொல்கிறார்களே தவிர அவர்களால் ஒரு காலம் அதை செய்ய முடியாது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான வேதம் கண்ட பிரபஞ்சம் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.